வாசனை நான் உங்கள் தோழி மதி. இப்போ நம்ம இந்த லைனிங்கில் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, பேக் ஹூக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ எப்படி ப்ளவுஸ் பீட்டில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம தமிழ் வாசனை சேனலை பார்க்குறீங்க அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ உங்களுக்கு கை சைடு பாருங்கள். இப்போ நம்ம லைனிங்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே, அதாவது டிசைன் பார்க்காம நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ ப்ளவுஸ் பீட் அப்படின்னு பார்க்கும்போது 2 கரை சைடு வரும். அதாவது முதுகு சைடும் வரும், கை சைடும் வரும். இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. எப்பயுமே வந்து 2 சைடுமே பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருப்பாங்க 2 சைடுமே. அதனால் ஒவ்வொரு சமயம் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணுறது நல்லது. கைக்கு வந்து நம்ம எப்பவுமே கட் பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைப்பகுதியை வந்து நம்ம அழகாக இப்படி வச்சுட்டோன்னா பார்டர் அளவுக்கே நமக்கு வந்து கிடச்சிருது. கரெக்டாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். வெறும் பார்டரில் மட்டுமே நமக்கு வந்து ஹேண்ட் கட் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நகரும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பின் பண்ணுங்க. சும்மா பயப்படாமல் கட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேக் சைட் பார்க்குறோம். பேக் சைட் பார்த்துக்குங்க. கரெக்டாக இதே மாதிரி மடித்து வச்சு ப்ளவுஸ் பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாரியில் வர்றதெல்லாம் வந்து சுருக்கம் கொடுத்துரும். சுருக்கம் கொடுத்துச்சுன்னா நீங்கள் அதில் அளவு போட்டு கட் பண்ணுறதை விட இதை மாதிரி லைனிங் கிளாத்தில் வந்து அளவு போட்டுட்டு பின் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பிகினர்ஸ் எப்படி பின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு இதெல்லாம் நகரும். அப்போ வந்து இந்த சைடு, அதாவது இந்த 2 சைடு, அதுக்கப்புறம் மெயினாக இங்கே ஷோல்டர் கரெக்டாக வச்சு இதை மாதிரி பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பின் பண்ணாமலே நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே. சரிங்களா? இல்லை பிகினர்ஸ்க்காக தான் இப்போ நம்ம வந்து என்ன அளவுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு ஈஸியாக கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது அவங்க வீட்லேயே இதெல்லாம் ட்ரை பண்ணி அழகாக தைக்க கற்றுக்கலான்ற அளவுக்கு தான் நான் போட்டுட்டு இருக்கேன். அதனால பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பின் பண்ணுங்கள். 1 2 3 4 இந்த இடத்துல பின் பண்ணிக்கணும். இங்கே வேண்டாம். இங்கே அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்படி பிடிச்சி வெட்டும் போது கரெக்டாக ஆகிடும். அதனால மெயினாக இங்கேயும் ஹார்ம் சைடு, ஷோல்டர் சைடு, அப்புறம் வந்து இந்த முதுகு சைடு இது பண்ணிக்கோங்க. இது பேக் ஹூக் தைக்கிறோம். அதனால இதுவும் வந்து ஈவன் சைடாக வந்து வச்சு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? டிசைன் இருந்துச்சுன்னா டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலும் நமக்கு வந்து இது கிடையாது. லைனிங்கில் வச்சு நம்ம மிஷினில் தைக்கும் போது தையல் போடுவோம் இல்லை, 2ம் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணும் போது நமக்கு கரெக்டாகிடும். அதனால ரொம்ப ஓரமாக கட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நல்லா ஆல்ரெடி தைக்கிறவங்கன்னா கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேலேயே கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக கட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லாட்டி நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இது வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், பேக் சைடு இந்த ஹூக் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து பேக் சைடு டிசைனுக்கு வந்து லைனிங் கொடுக்கும் போது அப்படியே திருப்பி போட்டு உங்களுக்கு கட் பண்ண சொல்லுவேன், தைக்க சொல்லுவேன். அப்போ வந்து இந்த இது வந்து நான் அப்படியே விட சொல்லுவேன். அதாவது இப்படியே கட் பண்ண சொல்லியிருப்பேன். இது வந்து பேக் ஹூக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ் வச்சு தான் நம்ம போடணும். அதாவது கிராஸ் பீஸ் வைப்போம்ல, அதை வச்சு தான் நம்ம வந்து தைக்க முடியும். அப்படியே உல்ட்டாவாக திருப்பி போட்டு தைக்க முடியாது. ஏன்னா பேக் ஓப்பன் வருது இல்லையா, அதனால நம்ம பண்ண முடியாது. அப்போ நமக்கு இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சு. லைனிங் ப்ளவுஸில் வந்து கட் பண்ணால் அளவு தப்பாக வரும் அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா
ஈவனாக இருக்கிற பக்கம் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே பேக் சைட் கட் பண்ணோம்ல, இப்போ இங்கேயே வச்சு நம்ம கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு துணி நிறைய தான் இருக்குது, இருந்தாலும் இப்படியே வச்சு கட் பண்ணோன்னா இந்த சைடு இருக்க துணியெல்லாம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் நமக்கு. அதனால இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, துணி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக டிசைனுக்கு கூட நிறைய கொடுத்துக்கலாம். அதனால நீங்கள் எப்பயுமே லைனிங் கிளாத் வெட்டும் போது துணி வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கணும். அதாவது எந்த சைடு போட்டால் நமக்கு வந்து துணி கொஞ்சம் மிச்சமாக ஆகும், அது மீறும் போது நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு ஐடியா கொடுத்து தைச்சிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம இந்த சைட் பண்ணும்போது இது வந்து உள்ளே போகும். துணி இருக்கான்னு பார்த்துக்குங்க, 2 சைடுமே துணி இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதை பார்க்காம தைச்சிடாதீங்க. ஏன்னா அன்இவனாக கூட இருக்கும். இறக்க இருக்கும் போது பார்த்தீங்களா, இது இவ்வளோ தூரம் இருக்குது, இது இவ்வளோ தூரம் இருக்குது. பிகினர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் கவனித்து கட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நார்மலாக தைக்கிறவங்களே சரி டக்குன்ட்டு பார்க்காம கட் பண்ணிட்டோன்னா கஷ்டமாயிடும். இப்போ இதை அப்படியே அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. அதனால ஓப்பன் இல்லாத சைடு பார்த்தீங்களா, அந்த சைடு வச்சுக்கணும். வச்சுட்டு இதையும் பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கும் பின் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே பண்ணிக்கோங்க 2. இங்கே வந்து ஹார்ம் சைடு வந்து ஒரு 3. அடுத்தது இங்கே 4. சரிங்களா? இதை மாதிரி பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க. எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்படி கட் பண்ணணும். சரிங்களா? ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கட் பண்ணுறதே கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேக் ஹூக்கெல்லாம் தைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் தைக்கலாம். கட்டோரி, பிரின்ஸ் கட்டிங்கு, அது மாதிரி நிறைய ப்ளவுஸ் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ எல்லாமே கற்றுக்கலாம். பேசிக் நார்மல் ப்ளவுஸ் தான். அது ஈஸியான மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் கூட இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்பையும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் வாசனை சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனும் பற்றி நான் போட்டுகிட்டே இருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்க்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். வாழ்க்கையோட வெற்றியோட பாதைக்கு உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். அதனால் அந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடும் கட் பண்ணியாச்சு. பேக் ஓப்பன் தைக்கும் போது பட்டி பார்த்தீங்கன்னா ஒரே பீஸ் தான் வரும், சிங்கிள் பீஸ் தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும், டபுளாக வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிங்கிள் கிளாத் மட்டும் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இப்போ பட்டி பார்த்தீங்கன்னா, பட்டி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாடலில் ஃபஸ்ட்டு இது வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து இதே ஒரு மாடலில் நான் வந்து கட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். அதுவும் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக் ஹூக்குக்கு இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இந்த பட்டி அதாவது 1/4 இன்ச்சு கீழே மடிப்புக்கு, 1/4 இன்ச்சு மேலே துணி போடுறதுக்குன்னு கரெக்டாக மடித்து வச்சுருக்கோம்ல, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஈக்குவல் சைடு இப்படியே மடிச்சுட்டு, அதாவது ஒரே மாதிரி தானே நம்ம வந்து இருக்கோம், 2 பட்டியும் ஜாயின் ஆன மாதிரி தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஓப்பன் இல்லாத சைடு ஈவனாக இருக்கிற பக்கத்துக்கு வந்து இப்படி மடித்து போட்டுக்குங்க. இருக்கிற துணியில் போட்டுக்கிட்டு அடுத்தது ஸ்கேலில் வந்து கீழே வந்து இப்படி வச்சு கோடு போட்டுக்குங்க. சரிங்களா? ஒரு 1 இன்ச்சு ஹைட்டுக்கு இருந்தால் போதும், அந்த அளவுக்கு எடுத்து கோடு போட்டுக்குங்க. இதை மாதிரி போட்டுட்டு லைன் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலே வந்து இந்த பட்டி துணியை வந்து வைங்க லைனிங்க்கு. அதாவது லைனிங் பிட் வந்து நம்ம கரெக்டான சைஸ் வந்து கட் பண்ணிடுறோம். ஒரு ஸ்கேல் அளவு வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன் இதை மாதிரி துணி விட்டு கட் பண்ணுறோம் அப்படின்ட்டு தைக்கும் போது உங்களுக்கு புரியும். நான் ஸ்டிச்சிங் மெத்தட் போடும் போது உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த லைனிங் போட்டு கட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் பட்டிக்கும் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, கீழே இவ்வளோ துணி இருக்கிற லெவலுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் இந்த கலர் இருக்கிற துணியில் நம்ம நெக்குக்கோ எதுக்காவது நம்ம வந்து டிசைன் கொடுத்துக்கலாம்.
இதில் வந்து இந்த கிராஸ் பீஸு அப்புறம் வந்து ஹூக்குக்கு ஐப்பட்டிக்கெலாம் வந்து எடுத்துக்கலாம். பேக் சைடு பேக் சைடு டிசைனு ஹூக் இல்லையா, இது பேக் ஓப்பன்றதுனால வந்து இதை நம்ம சைடு வந்து கட் பண்ணிக்குவோம், தைக்கும் போது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சைடு வந்து இது ஓப்பன் இல்லாமல் ஈவனாக இருக்கணும், அது மாதிரி வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடு எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு கையும் எடுத்தாச்சு, கை கட் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம பட்டியும் கட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான். இதே மெத்தடில் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த கிளாத்தாக இருந்தாலும் சரி, அது ஷைனிங்காக இருந்தாலும் சரி, வலுவலுன்னு நகரும் பார்த்தீங்களா, தைக்க முடியாது, அதே மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டு கட் பண்ணி பத்திரமா நம்ம வந்து தைக்கிற வரைக்கும் எடுத்து வைக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இப்படியே தூக்கி போட்டுட்டு அடுத்த ப்ளவுஸ் தைச்சி இது கசங்கிடும், அப்படி பண்ணக்கூடாது. இதை அப்படி வச்சுட்டு நம்மளுக்கு லைனிங்கில் என்னென்னலாம் பீசஸ்லாம் இருந்துச்சோ அந்த பீசஸ்லாம் இப்படி எடுத்து, ஏன்னா நமக்கு தைக்கிற வரைக்கும் இந்த ப்ளவுஸோட எல்லா பீசஸுமே நமக்கு வந்து தேவைப்படலாம், அதனால் இந்த பீசஸை இப்படி எடுத்து வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ப்ளவுஸ் கட் பண்ண மீதி பீஸையும் வந்து இதை மாதிரி எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு பீஸில் இந்த பீசஸ்லையோ இல்லாட்டி உங்களுக்கு வந்து லைனிங்லையோ இதை மாதிரி சின்னதாக மெலிசாக ஏதாவது கட்டுற மாதிரி ஒரு துணி இருக்கும், அதை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இதை வந்து அழகாக இப்படி ரோல் பண்ணிடுங்க. இப்படி ரோல் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த இதெல்லாம் அழகாக கசங்காது, இப்படி அழகாக நமக்கு வந்து கிடைச்சதும் இந்த மாதிரி துணியில் இப்படி எடுத்து இப்படி ஒரு நாட் போட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா தைக்கிற வரைக்கும் இந்த ப்ளவுஸோட சின்ன சின்ன பீசஸ் கூட எங்கேயும் வந்து போகாமல் இருக்கும். நம்ம தைக்கும் போது அழகாக மிஷின் மேலே எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த துணிக்கானதை மட்டும் அழகாக பிரித்து ஃபுல்லாக தைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸையும் நீங்கள் வந்து கட் பண்ணி இதை மாதிரி வந்து ரோல் பண்ண கற்றுக்குங்க. எப்போவுமே நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் அழகாக ப்ராப்பராக சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக் ஓப்பன் நீங்களும் ரொம்ப அழகாக ஈஸியாகவே நீங்களும் தைக்க பழகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.